ஒரு நிலைப்பாட்டை வந்து வச்சிருக்காரு. பிரித்தாலும் சூழ்ச்சி மட்டும் அதை மட்டும் தான் பண்ணிருக்காங்கல்ல. உங்களை யாரு பிரியாணி சொல்ல சாப்பிடா? நவாஸ் கேனிக்கு அந்த மலைக்கு என்ன சம்பந்தம்? நவாஸ் கேனிக்கு அந்த ஒரு டீமை போய் பிரியாணி சாப்பிடுறாரு, ஆடை எடுத்துட்டு போறாரு, கோழி எடுத்துட்டு போறாருன்னா இது என்னங்க அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? வந்து சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதுல இதெல்லாம் பாத்தீங்களா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு விளக்கேற்ற அன்னைக்கு முருகனுக்கு அரோகரா சொன்னா பரவாயில்ல, அங்க போய் ஏன் சார் பாரத் மாதா கி ஜெய் சொல்லணும்? எதுக்காக அங்க போய் அந்த கோஷம் ஏன் வருது? பாரத மாத நீங்க சுதந்திரம் போட்ட இந்தியாவுக்காக வெள்ளையர்களே வெளியேறு என்ற நிலைப்பாடு உருவாக்குகின்ற போது சுதந்திரத்துக்காக போராடிய சுதந்திர போட்ட தலைவர்கள் எல்லாமே அந்த பாரத் மாதாக்கு ஜெய், வந்தே மாதரம், ஒன்றே பாரதம் என்று சொன்னவர்கள் இந்த நாட்டு சுதந்திரப்பட்ட தியாகிகள். ஆகவே அது உணர்வுபூர்வமாக ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய சிந்தனை தான் தமிழகத்தில் இந்துக்களுடைய நிலைப்பாடு. ஓம் காளி, ஜெய் காளி, வந்தே மாதரம், ஜெய் ஸ்ரீராம். என்ன குறை இருக்குது? பாரத மாதாக்கு ஜெய் என்பதில் உங்களுக்கு என்ன வலிக்குது? நீங்க கடவுள் முருகன் கோவில்ல பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்றதுனால இது தேவையில்லாம வந்துட்டு தேவையில்லாம ஒரு பிரச்சனையை வந்து நீங்க சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை முருகனுக்கு திமுகவினுடைய எடுத்துக்கிற அந்த கிடுக்கிப்படியான நடவடிக்கை மூலமாக அங்க வந்து ஒரு மதக்கலவரம் தடுத்து நிறுத்தப்பட்டது. போடாம இருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். வராது. நீங்க ஏங்க நீங்களே ஒவ்வொரு ஆண்டும் RSS உடைய பெரு நடக்கும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலையும். நீங்க என்ன பண்றீங்கன்னா விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகளை தூண்டி விட்டு கோர்ட்ல ரிட்ட போடுறீங்க. ரிட்ட போட்டுக்கிட்டு என்ன பண்றீங்க? நீதிமன்றம் முறைப்படியாக அனுமதி பெற்று RSS பேர் நடக்கின்றது. எங்கேயாவது ஒரு கலவரம் இருக்குதா? இல்லை. அப்போ உங்களுக்கு ஏன் வந்து இன்னைக்கு இந்துத்துவ அமைப்புகளை மிகப்பெரிய வளர்ச்சி ஆக்கியது திமுகவுக்கு தான் சேரும். நீ இல்லை இல்லை என்று சொன்னால் கண்ணதாசன் சொல்லுவார் அர்த்தமில்ல நிமிடத்துல, கடவுள் இல்லை என்று சொன்னவருக்கு எதுவும் இல்லை, தேவையில்லை. கடவுள் இருக்கிறான் என்று சொன்னால் 1000 சந்தேகங்கள் வரும், 1000 சந்தேகங்கள் வரும், 1000 கேள்விகள் வரும். ஆகவே இந்து மதத்தினுடைய நிலைப்பாடு முருகன் தான் தமிழன், தமிழன் தான் முருகன். முருகனை நீங்க பன்னீர் அலுவலர்கள் யாரு? 63 நாயன்மார்கள் யாரு? திமுக தமிழன் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் என்ற அறமற்ற துறையான அந்த துறை எங்கேயாவது பன்னீர் அலுவலர்கள் இப்படி பேசுகின்றாளா? பாசுரம் பாடுகின்றார்களா? அல்லது தேவன் நாயன்மாருடைய வரலாறு பேசுகின்றாரா? எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் பெரியாரை போட்டி, அண்ணாவை போட்டி, கலைஞர் போட்டி, ஸ்டாலினை போட்டி, இன்ப நிதியை போட்டி, உதயநிதியை போட்டி, நாளைக்கு வரக்கூடிய நிதியை போட்டி என்பது தமிழ்நாட்டில் நிதிகளை சுரண்டி மொத்தம் நிதிகளின் குடும்பத்தில் உள்ளது என்றால் இது எந்த விதத்துல நியாயங்க சொல்லுங்க? ஆகவே தமிழ்நாட்டு மக்களின் மீது ஏமாற்றுவது இனிமேல் ரொம்ப தூரம் போகாது. மக்கள் விழித்துக் கொண்டார்கள். ஆகவே விழிப்பதற்கு இந்தியாவில் மட்டுமல்ல தமிழகத்தில் ஒரு சனாதனத்தையே டெங்கு போல் ஒழிப்பேன், கொசு போல் ஒழிப்பேன் சொன்ன துணை முதலமைச்சர் நான் கேட்கின்றேன், நீங்கள் இஸ்லாமை பற்றி இப்படி பேச முடியுமா? கிறிஸ்தவ மதத்தை பற்றி பேச முடியுமா? இந்து மதம் ஒரு சௌசன்யம் நல்ல மதம், இந்து மதம் எதையும் தாங்க இதய மதம், என்னவனும் பேசிடுங்க. நான் சொல்றேன், தந்தை பெரியார் அவர்கள் ஒரு முறை ஒரு அறிக்கை கொடுத்தாரு. பெரிய புராணத்தையும் நான் வந்து கம்பராமாயணத்தை தீ வச்சு கொடுத்த பிறகு சொன்னாங்க. கம்பராமாயணத்தை கொடுத்த பிறகு யாரும் எதிர்க்கல. ஆனால் பெரிய புராணத்தை கொடுத்துவேன் என்று சொல்லுகின்ற போது மறைமலை அடிகளார் என்ன சொன்னார் தெரியுமா? நீ தைரியம் இருந்தால், நீ ஆண்மை உள்ள மனிதனாக இருந்தால் கொளுத்திப்பார் பிரியமனத்தை, உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்றால் ஏன் அதோட சைலண்ட் ஆயிட்டீங்க? ஆகவே வீரம் நிறைந்த மனிதன்கிட்ட சொன்னால் அப்ப உங்களுக்கு பதம் பார்ப்பான். ஒண்ணுமே இல்லை அப்பா கிட்ட போனா அவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவனை தான் பிரார்த்தனை பண்ணுவான். ஆகவே நீங்கள் பிராமண எதிர்ப்பு சொல்லுகிறீர்கள், பிராமணத்தை பாப்பான ஒழிப்பு, ஏன்னா இதை சொன்னாதான் உங்களுக்கு ஓட்டு வாங்கியும். அதனால நீங்க இந்த மாதிரி நிலைப்பாட்டுக்கிறீங்க. நீங்க தமிழ்நாட்டில் மற்ற சமுதாயத்தை பேசி பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு என்ன நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தது. ஆகவே திமுக அரசு மக்கள் விரோத அரசு, ஹிந்து விரோத அரசு. ஹெச் ராஜா சொன்னது போல் இந்த ஆட்சி ஒரு ஹிந்து விரோத ஆட்சி. இந்த ஆட்சி சிறுபான்மை மக்களுக்காக ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்ற சதி திட்டத்தில் ஏற்பட்டது. யாராவது சொந்த மாநில மக்களையே நீங்க வாட்டி வதைக்கிறீங்களா சொல்லுங்க? அறநிலைத்துறை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை. அறநிலைத்துறை தான் வந்துட்டு தமிழகத்துல கிட்டத்தட்ட 3000 கோயில்களுக்கு மேல வந்துட்டு கும்பாபிஷேகம் நடத்தி வச்சிருக்காங்க சார். பாழடைந்த கைவிடப்பட்ட கோயில்களை எடுத்து சீரமைச்சு இன்னைக்கு எவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க. எத்தனை நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு.